நண்பர்களே, உங்களுக்கு நான் ஒரு வெற்றி கதை சொல்ல போகிறேன். ஒரு சிறிய கிராமத்தில் அகிலா என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். அவளுடைய குடும்பம் மிகவும் ஏழை குடும்பம். தந்தை தினக்கூலி செய்பவர், தாய் வீட்டு வேலை செய்பவர். அகிலாவின் கனவு ஒன்றே, நான் ஒரு பெரிய மருத்துவராக மாற வேண்டும் என்பதே. ஆனால் கிராமத்தில் பலர் சொன்னார்கள், பெண்ணுக்கு இவ்வளவு படிப்பெல்லாம் தேவையா? திருமணம்தான் அவளுக்கு உண்மையான வாழ்க்கை. அந்த வார்த்தைகள் அகிலாவின் மனதை காயப்படுத்தினாலும் அவள் மனம் மட்டும் உறுதியாய் சொன்னது, நான் என் வாழ்க்கையை நான் தான் உருவாக்குவேன் என்று. அவள் மருத்துவராக வர வேண்டும் என்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அவளுடைய கிராமத்தில் பலர் மருத்துவ வசதி இன்றி இறந்திருக்கின்றார்கள். மருத்துவமனைக்கு செல்ல வேண்டுமாயின் பல கிலோமீட்டர் செல்ல வேண்டி இருந்தது. இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு தான் எப்படியாவது மருத்துவராக வர வேண்டும் என்பதே அவளது கனவு. அதற்காக அவள் கடுமையாக உழைக்க தன்னை தயார்படுத்தி கொண்டாள். 10ஆம் வகுப்பு முடிந்ததும் அவளுக்கு படிப்பை நிறுத்த சொன்னார்கள் அயலவர். ஆனால் அகிலா விடவில்லை. காலை பள்ளிக்கூடம் சென்று மாலை ஒரு சிறிய மருந்தகத்தில் வேலை செய்தாள். இரவு தாமதமாக வீட்டுக்கு வந்து மெழுகுவர்த்தி ஒளியில் படித்தாள். பல இரவுகள் அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அது தோல்விக்காக கண்ணீர் அல்ல, வெற்றிக்கான போராட்டமாக இருந்தது. முதல் வெற்றி உயர்கல்விக்கு அவள் கடுமையாக உழைத்தாள். பல தடைகள், பல சிக்கல்கள், அவமதிப்புகள் எல்லாவற்றையும் தாண்டி அவள் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தாள். அன்று அவள் அம்மா சொன்ன வார்த்தை இன்னும் அவள் மனதில் ஒலித்து கொண்டிருந்தது, நீதான் எங்கள் வீட்டின் ஒளி மகளே. கனவு நிஜமாகும் தருணம். பல ஆண்டுகள் உழைப்புக்கு பிறகு அகிலா டாக்டர் அகிலா ஆனாள். அதே கிராமத்தில் ஒரு சிறிய மருத்துவமனை தொடங்கினாள். மற்ற பெண்கள் அவளை பார்த்து சொன்னார்கள், நாம் கூட முயற்சி செய்யலாம் போல இருக்கே. அகிலா அதை உணர்ந்து, தான் மட்டும் வெற்றி பெறவில்லை, இன்னும் பல பெண்களுக்கு பாதை திறந்திருக்கிறாள் என்று உணர்ந்து ஒரு நாள் ஒரு சிறுமி அவளிடம் கேட்டாள், அக்கா, நானும் உங்களைப் போல் ஆக முடியுமா? அகிலா சிரித்து சொன்னாள், நிச்சயம். கனவு பெரியதா இருந்தால் உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்கும். இந்த கதையின் பாடம் என்னவென்றால், பெண் என்றால் பலவீனம் இல்லை, தொடர்ந்து முயற்சி செய்பவள் தான் உலகத்தை மாற்றுபவள். பெண்கள் உலகத்தின் கண்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.